Hello friends, welcome to CS Theory Tamil. இந்த வீடியோவில் ஓவர்வியூ ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை நம்ம எங்கே தான் சேவ் பண்ணுவோம்? ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணுவோம். ஹார்ட் டிஸ்க்கு எந்த மேனரில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். பிளேட்டராக, சர்ஃபேஸாக, ட்ராக்காக, செக்டராக இருக்குது. ஸோ நம்மளுடைய ஃபைலை செக்டார்ஸில் தான் கொண்டுட்டு வந்து சேவ் பண்ணணும். எவ்வளோ பெரிய ஃபைல் இருக்கோ அப்படியே கொண்டுட்டு வந்து செக்டாரில் சேவ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா செக்டாரோட ஸ்பேஸ் கம்மி தான். ஈவன் தோ ஹார்ட் டிஸ்க் பெருசாக இருந்தாலும் செக்டாரோட ஸ்பேஸ் வந்து கம்மி தான். அதனால நம்மளோட ஃபைலை சின்ன சின்ன லாஜிக்கல் யூனிட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டுட்டு வந்து ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணுறோம். ஸோ செக்டாரோட எந்த பிளாக்ல, ஹார்ட் டிஸ்கோட எந்த செக்டாரில் ஃபைலோட எந்த பிளாக் சேவ் ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஃபைல் அலோகேஷன் மெத்தட். ஃபைலை எங்கே கொண்டுட்டு வந்து அலோகேட் பண்ணுறோம். ஒருவேளை செக்டார்ஸ் கண்டினியூஸாக ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா கண்டினியூஸான இடத்துல சேவ் பண்ணுறது கான்டிகுவஸில் ஆகும். இல்லை நான் கான்டிகுவஸ் மெத்தட்னா இண்டெக்ஸ்டு அலோகேஷன் யூஸ் பண்ணியோ இல்லை லிங்க்டு லிஸ்ட் அலோகேஷனை யூஸ் பண்ணியோ ஒரு ஃபைலை நம்ம கொண்டுட்டு வந்து ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணிட்டோம். ஃபைலை சேவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. எந்த ஃபைலுமே ரேமில் லோட் ஆனால் தான் நம்மளால் அதை ப்ராசஸ் பண்ண முடியும். நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமே ஃபஸ்ட்டு எங்கே லோட் ஆகணும்? ரேமில் லோட் ஆகணும். அப்போ தான் நம்மளால் அதோட சர்வீசஸை எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு மூவி இருக்குது. அந்த மூவியை நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னா VLC மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணிட்டோன்னா ப்ளே ஆகாது. அதுக்கு முன்னாடி அது என்ன ஆகும்? ரேமில் மூவியோட ஒவ்வொரு பார்ட்டும் லோட் ஆகி தான் நம்மளுக்கு ப்ளே ஆகி கிடைக்குது. அது பிஹைண்ட் ஸ்க்ரீன் நடக்கிறதுனால நமக்கு அந்த ஒர்க்கு நமக்கு தெரியாது. ஸோ ரேமில் தான் ஹார்ட் டிஸ்கோட ஒவ்வொரு ஃபைல் பார்ட்டும் வந்து லோட் ஆகி நமக்கு அவுட்புட்டு கிடைக்குது. ஸோ ரேம் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஃபைலோட இந்த பார்ட்டெல்லாம் வேணும்னு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணும். எந்த ஆர்டரில் அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம். எனக்கு ஃபைலோட 10வது பார்ட் வேணும், 12வது பார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறோம். அந்த ரெக்வஸ்ட்டை SSTF, அதாவது ஷார்ட்டஸ்ட் சீக் டைம் ஃபஸ்ட்டு, ஸ்கேனோ, சி ஸ்கேனோ, லுக்கோ, சி லுக்கோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அல்காரிதமை யூஸ் பண்ணி அந்த ஃபைலோட பார்ட்ஸை கொண்டுட்டு வந்து ரேமில் லோட் பண்ணும். இதுதான் டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம். ஒரு வழியாக டிஸ்க்லேருந்து நம்மளுடைய ஃபைல் எங்கே வந்துருச்சு? ரேமுக்கு வந்துருச்சு. ரேம்லேயும் பார்த்தா எப்படி இருக்குது? பார்ட்ஸு இப்படி இருக்குது. கண்டினியூவஸாக ஸ்பேஸ் இருந்தால் ஃபைல் கண்டினியூவஸாக சேவ் ஆகும். கண்டினியூவஸாக ஃபைல் இல்லைன்னா இந்த நான் கான்டிகுவஸ் மெமரி அலோகேஷன் யூஸ் பண்ணி ஃபைலு எங்கெங்கே இடம் இருக்கோ அந்த இடத்துல சேவ் ஆகும். இந்த ஃபைலை நம்ம பேஜஸாவோ அல்லது செக்மெண்ட்ஸாவோ டிவைட் பண்ணுறோம். பேஜுக்கு பேஜ் டேபிள்னு ஒன்று வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா லாஜிக்கலாக தான் நம்ம ஃபைலை என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஒரிஜினலாக ஃபைல் அது பாட்டுக்கு தான் இருக்குது. ஸோ எந்த பேஜு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிறதுக்காக பேஜ் டேபிள்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் பேஜில் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக மல்டி லெவல் பேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று பாட்டும் படிச்சிருக்கோம். இப்போது ரேமோட ஸ்பேஸு கம்மி தான். அதாவது என்னுடைய ப்ராசஸ்க்கு 10 பேஜ் இருக்குது. ஆனால் ரேமில் 10 ஃப்ரேம் இல்லை, வெறும் 6 ஃப்ரேம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். எத்தனை நம்பர் ஆஃப் பேஜ் ஒரு ஃபைலுக்கு இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ரேமை அந்த ஃபைலுக்காக நம்ம அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 6 ஃப்ரேம் தான் இருக்குது, ஆனால் 10 பேஜ் இருக்குது. இப்போ 10 பேஜையும் நான் ரேமில் கொண்டுட்டு வந்து வச்சா தான் என்னால் அந்த முழு ஃபைலை ப்ராசஸ் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுறோம்? உள்ளே இருக்க ஃபைலை வெளியில் தள்ளி, வெளியில் இருக்க ஒரு உள்ளே இருக்க ஒரு பேஜை வெளியில் தள்ளி, வெளியிலேருந்து ஒரு பேஜை உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு வரோம். அங்கே அச்சீவ் ஆகிற கான்செப்ட் தான் விர்ச்சுவல் மெமரி. அதாவது கம்ப்ளீட்டாக எனக்கு முழு ஃபைலுக்கும் தேவையான ஸ்பேஸு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணி அந்த முழு பேஜையும் முழு ப்ராசஸையும் நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ எந்த பேஜை நான் வெளியில் கொண்டுட்டு போகணும், எந்த பேஜை நான் உள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்ட், லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்ட் அண்ட் ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பேஜையாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி செக்மெண்டேஷன் ப்ராசஸை நம்ம செக்மெண்ட்ஸாக பிரித்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ஒரு வழியாக ப்ராசஸை பிரித்து செக்மெண்ட் ஆக்கி பேஜ் ஆக்கி நான் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்துட்டேன். எனக்கு சிங்கிள் ப்ராசஸ் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு போகும், CPU ரன் பண்ணும், அவுட் ஆகிட்டு அதோட அவுட்புட்டை கொடுத்துட்டு வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை, நம்பர் ஆஃப் ப்ராசஸ் எனக்கு ரன் ஆகுது. இது ஒரு மல்டி ப்ராசஸிங் என்விரான்மெண்ட் அப்படிங்கும்பொழுது அங்கே வர பிரச்சனை தான் டெட்லாக்.
அதுலேயும் பிரச்சனை இல்லை, தனித்தனி ப்ராசஸாக அது பாட்டுக்கு ஒரு தனியாக ரன் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். கோஆர்டினேட்டிவ் ப்ராசஸாக இருக்குது, அதாவது ஒரு ப்ராசஸும் இன்னொரு ப்ராசஸும் ஏதோ ஒரு லிங்க்கு, ஏதோ ஒரு கம்யூனிகேஷனை பண்ணுது, ஏதோ ஒரு காமனான ரிசோர்ஸை ஷேர் பண்ணுது. அது காமனான கோடோ, காமனான டேட்டா பிளாக்கோ, காமனான வேரியபிளோ, காமனான ரிசோர்ஸோ, அதாவது நம்மளோட இன்புட் அவுட்புட் டிவைசஸோ எதையோ ஒன்று காமனாக ஷேர் பண்ணுது. அப்படிங்கும்போது அங்கே வர்றதா என்னது, டெட்லாகோ இல்லை கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளமோ. அப்போ காமனான ஒரு ஏரியாவை ஷேர் பண்ணும்பொழுது எந்த ஒரு ப்ராசஸ் அந்த ரிசோர்ஸை ரிலீஸ் பண்ணால் தான் இன்னொரு ப்ராசஸ் அந்த ரிசோர்ஸை அக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த பிரச்சனைலாம் தான் பேங்கர்ஸ் அல்காரிதம், டைனிங் ஃபிலாசபர் ப்ராப்ளம், ரீடர் ரைட்டர் சொல்யூஷன், பிரிண்டர் ஸ்பூலர், ப்ரொடியூசர் கன்சியூமர், இந்த மாதிரி இத்தனை ப்ராப்ளமையும் நம்ம ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணி வரோம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா, செமாஃபோர்ஸ் யூஸ் பண்ணி, லாக் வேரியபிள், டர்ன் வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம இந்த டெட்லாக்கை சால்வ் பண்ணோம். பேங்கர்ஸ் அல்காரிதம் அப்படிங்கிறதும் டெட்லாக்கை அவாய்ட் பண்ணக்கூடிய அல்காரிதம். கம்ப்ளீட்டாக எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணியாச்சு, டெட்லாக்கை சால்வ் பண்ணியாச்சு. அந்த ப்ராசஸை நான் எக்ஸிக்யூஷனுக்கு கொண்டுட்டு வந்துட்டேன், அதாவது சிபியூ கிட்ட கொண்டுட்டு வந்துட்டேன். சிபியூ தான் அந்த ப்ராசஸ் என்ன பண்ண முடியும், ப்ராசஸ் பண்ண முடியும். அப்போ சிபியூ ஒரு ஃபைலோட இந்த டேட்டா வேணும், இந்த டேட்டா வேணும்னு ரெக்வஸ்ட்டை கண்டினியூவாக சென்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரெக்வஸ்ட்டை நம்ம ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் ஒரு க்யூவை மெயின்டைன் பண்ணுறோம். அந்த க்யூவை எந்த மேனரில் நம்ம எடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சிபியூ ஷெட்யூலிங் அல்காரிதம். ஃபஸ்ட்டு எந்த ஜாப் அதோட ஒர்க் ஆரம்பிக்குதோ அதுக்கா, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டா, இல்லை லாங்கஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டா, இல்லை ரவுண்ட் ராபின் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சிபியூ ஷெட்யூலிங் அல்காரிதம் வச்சு அந்த ப்ராசஸை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம அவுட்புட்டை கொடுக்குறோம். ஸோ ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ண ஒரு ப்ராசஸ் ரேமுக்கு ரேம்லேருந்து சிபியூக்கு எக்ஸிக்யூஷனை கம்ப்ளீட் பண்ணி நம்ம கையில் முழுசாக கொடுக்கறது தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேலை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் மேனேஜ்மெண்ட்டு, அதுலேருந்து மெமரி மேனேஜ்மெண்ட்டு, கடைசியாக சிபியூ கையில் ஒர்க் பண்ணி நம்ம கையில் கொடுக்குது. இத்தனை வேலையும் பார்க்குற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்னொரு வேலையும் பார்க்கணும், அதுதான் என்னது, செக்யூரிட்டி. நம்மளுடைய ஃபைலை ஒரு தேர்ட் பார்ட்டி அக்சஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும், அதுக்குள்ளே ஆத்தென்டிகேஷன் அண்ட் அத்தாரிட்டியையும் அது கொடுக்கணும். அது செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டில் வரும். இவ்வளோதாங்க நம்ம இவ்வளோ நாள் பார்த்த மொத்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது என்னன்னு பார்த்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.